இங்கே ஒருத்தன் ரொம்ப வருஷமா இந்த பழைய ஃப்ரிட்ஜை யூஸ் பண்றான். ஒரு நாள் இதை ஓபன் பண்ணும்போது இந்த ஃப்ரிட்ஜோட ஹேண்டில் உடைஞ்சு போயிருது. இந்த பழைய ஃப்ரிட்ஜுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். இதோட பாடி ஃபுல்லா இவனோட போட்டோஸ் தான் ஒட்டி வச்சிருக்கும். நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுறான். அப்ப இவன் கையில ஒரு புக் இருக்கு. அதுல புது ஃப்ரிட்ஜுங்களோட போட்டோஸ் இருக்கிறத இந்த பழைய ஃப்ரிட்ஜ் பார்த்து வருத்தப்படுது. நீ நம்ம இவனுக்கு தேவையில்லை போல, வேற எங்காச்சும் கிளம்பி போயிடலான்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிருது. இது ரோட்ல சோகமா போகும்போது ஒரு கடையில லேட்டஸ்டான ஃப்ரிட்ஜுங்களை பாக்குது. ஆனா அந்த ஃப்ரிட்ஜுங்கெல்லாம் நம்ம பழைய ஃப்ரிட்ஜை கிண்டல் பண்ணி சிரிக்குதுங்க. இதுங்க இப்படி சிரிக்கிறது அந்த கடையில இருக்க ஒரு சின்ன டோஸ்டருக்கு பிடிக்கல. ஒரு வழியா வெளியே போன நம்ம பழைய ஃப்ரிட்ஜோட ஓனரும் வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜை காணோம். இது தெரிஞ்சு வருத்தப்பட்டு அழுகுறான். நம்ம பழைய ஃப்ரிட்ஜ் வெளியே நடக்கும்போது இது பாடியில இருக்க போட்டோஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டே இவன் ஃப்ரிட்ஜை தேடிட்டு இருக்கான். இந்த கடையில இருக்க சின்ன டோஸ்டரும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணி பழைய ஃப்ரிட்ஜ் எந்த வழியா போச்சுன்னு வழி சொல்லுது. ஒரு வழியா ஃப்ரிட்ஜை இவன் கண்டுபிடிச்சிட்டான். புக்ல இருக்க புது ஃப்ரிட்ஜுங்களோட போட்டோவை காட்டுது. இது என்ன நினைச்சிருக்குன்னா நம்மள தூக்கி போட்டு வேற ஃப்ரிட்ஜை வாங்கிடுவான்னு நினைச்சிருக்கு. ஆனா இவன் ஃப்ரிட்ஜை வாங்கல, உடஞ்சு போன இதோட ஹேண்டில் வாங்கியிருக்கான். இது தெரிஞ்ச ஃப்ரிட்ஜ் ரொம்ப சந்தோஷப்படுது.